தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவாக இருக்கும் வாக்குகள் வருகின்ற மே 4ஆம் தேதி எண்ணப்படும் என்று எல்லோரும் அறிவர். அதே வேளையிலே கடந்த 2 நாட்களாக தேர்தல் முடிந்த பிறகு பல சிறிய அளவிலான சர்வே எடுப்பவர்கள், தேர்தல் வாக்கு கணிப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் மிக மிக ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயம் வந்திருக்கிறது. பல இடங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னை பெருநகரத்தில் உள்ள பல தொகுதிகளிலே தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தையும் திமுக தொடர்ந்து வெல்லும் நிலையிலுமே தான் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை சுற்றுப்புற பகுதிகள் மட்டுமல்லாமல் வட தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அதே போல தென் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலுமே கூட தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தை பெறுகிறது. ஒரு தொகுதியிலே 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படுகிறது. திமுக தொடர்ந்து வெற்றி நிலை சூடுகிறது என்பது போல கருத்துக்கள் வருகின்றன. ஒரு சில கருத்து கணிப்புகள் அநேகமாக திராவிட முன்னேற்ற கூட்டணி 125 தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிகிறது. தமிழக வெற்றி கழகம் 30 முதல் 40 தொகுதிகளை வரை பெறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அநேகமாக 60 அல்லது 70 தொகுதிகள் கிடைக்கும் என்று தகவல்கள் வருகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 தொகுதிகளை பெற்றிருந்தது என்பதை நினைவில் கொள்ளலாம். அதே நிலையிலே தான் அதிமுக தொடருமா இல்லை இன்னும் அதைவிட கீழே செல்லுமா என்று தெரியவில்லை. இது கருத்து கணிப்புகள் தான். ஆனால் அதே வேளையிலே அதிமுக தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிறது. பல மூத்த அரசாங்க அதிகாரிகள் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்பில் இருப்பதாகவும் அநேகமாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாகவும் சொன்னாலுமே கூட இதுபோன்ற சர்வேக்கள் அதிமுகவுக்கு கவலையளிக்க தொடங்கியிருக்கின்றன என்று சொன்னால் அது சந்தேகமில்லை. தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைவது அவர் உறுதி என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் அனைவரும் எதிர்பார்த்தது போல ஒரு பெரிய 3வது சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. 40 தொகுதிகள் வரை விஜயுடைய கட்சி வெல்லும் என்று சொன்னால் நாம் எப்போதும் சொல்வது போல அது ஒரு வரலாற்று சாதனை என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. விஜய் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்றாலும் கூட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு கட்சி 25% வாக்குகள் பெற்று 30லிருந்து 40 தொகுதிகளை வெல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சந்தேகமில்லை. அதே வேளையிலே ஒருவேளை திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் விஜய் யாரோடு கைகோர்த்து ஆட்சிக்கு உதவுவார் என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுக தரப்பிலே விஜயை ஒரு சிலர் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் தகவல்களை தெரிவிக்கின்றன. இப்படிதான் இப்போதைய அரசியல் காட்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே மக்கள் எப்போதும் ஏகோபித்த முடிவாக ஒரு குறிப்பிட்ட தனிக்கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பல காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கும் வேளையிலே மே 4 வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் மக்கள் மனத்தில் என்ன இருந்தது என்று தெள்ள தெளிவாக தெரியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. அதுவரை நாம் எல்லோரும் காத்திருக்க வேண்டும். அதுவரை இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். மிக்க நன்றி.